ஹலோ கனிங் சேனல் பீப்புள், கிட்டத்தட்ட சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே வீக்கெண்ட் எபிசோட்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த வாரங்கள்லாம் தாண்டி போய் இந்த வாரம்கான வீக் டேஸ்க்கே எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் அண்ட் டாஸ்க் தான். எப்பயுமே பிக் பாஸில் பெரிய அந்த ஃப்ரீஸ் டாஸ்க் பேசப்படும் விஷயமா இருக்கும். ஏன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் உள்ளே வருவாங்க, நிறைய விஷயங்களை கலந்துரையாடுவாங்க. ஏதாவது பிடிக்காத பிளேயர் இருந்தாங்கன்னா அதை டேரெக்டாக அட்டாக் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் தீபக்கோட ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட்டு உள்ளே வந்திருந்தாங்க. அவங்க மனைவியும் அவங்க மகனும் உள்ளே வந்திருந்தாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் கூட தீபக்கோட மனைவி உள்ளே வந்தவொடனே பெரிய சம்பவங்களை ஈடுபட்டுருக்காங்க. அந்த சம்பவம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்கிறவாங்க. முதல் மேட்ரு என்னவே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டே சௌந்தர்யாவை போட்டு இன்டெரக்டாகவும் டேரெக்டாகவும் அட்டாக் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய தீபக்கோட ஒய்ஃப் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த சௌந்தர்யா ஏன் இந்த முடியை போட்டு முன்னாடி பின்னாடி இப்படி உலுக்கிட்டு இருக்கே, ஸோ அது பார்க்கும் போதே ஒரு மாதிரி இருக்குல்ல, நான் கண்டிப்பாக உள்ளே போனேன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தலையில் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு அனுப்ப பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க ஃபன்னாக சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, உள்ளே போன உடனே சௌந்தர்யா இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, நீங்கள் ஏன் முடியை இப்படி கலைச்சி போட்டே இருக்கீங்க, உங்களுக்கு அழகாக ட்ரெஸ்ஸு கொடுத்து அனுப்புகிறாங்க, அழகாக ஹீல்ஸ் கொடுத்து அனுப்புகிறாங்க, அழகாக நிறைய மேக்கப் ஐட்டம்ஸ், நிறைய ஆக்சசரிஸ், நிறைய ஜுவல்லரிஸ்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்க, ஒரு ரப்பர் பேண்டு கொடுத்து அனுப்ப மாட்டாங்களா உனக்கு, இங்கே வா நான் ரப்பர் பேண்ட் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தீபக்கோட மனைவி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சௌந்தர்யா அவர்களுக்கு ரப்பர் பேண்ட் அப்படின்றத தலையில் அனுபவிச்சு அமைச்சிருக்காங்க. சௌந்தர்யா அதை பார்த்தோன்னே ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. என்ன இது, நம்ம முடியோட பிரச்சனை இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வெளியே போயிடுச்சா, ஏன்னா இவங்களுக்கு மட்டும் பர்சனலாக அப்படி ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பா வெளியே சொன்ன மாதிரியே உள்ளே ஒரு ரப்பர் பேண்டை போட்டு அமுச்சிட்டாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இதுக்கு அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க தீபக் ஒய்ஃபை அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய இடத்துல நிறைய பாம்பியுமே தூக்கி போட்டிருக்காங்களாம். உள்ளே முதல் நாளே கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்பயும் போல் இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவே ஃபோட்டோ எடுத்துக்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் ஒரு ரெடி பண்ணியிருக்காங்க, செட்டு மாதிரி போட்டு. ஸோ அங்கே நீங்கள் கிளம்பும்போது ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து அங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்களாம். இது ஒரு நல்ல யோசனையாக தான் பார்க்கப்படுது அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோதானாப்பா, இவ்வளோ தான் சொல்லிட்டு போனாங்களா சௌந்தர்யாவுக்கு மட்டும் அப்படின்னா இல்லை, அருணுக்கு தான் ஒரு பேர் அதிர்ச்சியும் வச்சுட்டு இருந்தாங்க தீபக் மனைவி அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு டாஸ்க் கொடுத்து நீங்கள் இந்த கண்டஸ்டன்ட் கிட்ட இந்த விஷயம் எனக்கு பிடிக்கல மாற்றுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதை சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அவர்கள் சொல்லி அமைச்சிருந்தாரு. ஸோ அப்படி இருக்கும்போது உள்ளே தீபக் மனைவி உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா, நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு அருணை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அருண்கிட்ட உங்களுக்கு என்ன கருத்து முரண்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் ஒரு இடத்துல அருணுக்கும் தீபக்கும் சண்டை நடக்கும். உடனே தீபக் கவனம் போயிடுவார். அருண் வெளியே சத்யா கிட்ட என்ன சொல்லுவார் அப்படின்னா, நான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ஹீரோ என்கிட்டே இப்படி நடந்துக்கிறாரு, இவர் ட்ரெண்டிங்கில் இருக்கும்போது அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட எப்படி நடந்திருப்பாருச்சா, நினைக்கும் போதே இந்த ஆள் நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது தீபக் மனைவின்னு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் பேசுனது நினச்சி ரொம்பவே காயப்பட்டேன். ஏன் அப்படின்னா, அவர் அப்படி கிடையவே கிடையாது, நீங்கள் அவர் கேரக்டர் அசால்ட் பண்ணுறீங்க, அது ரொம்பவே தப்பான விஷயம், தயவுசெய்து இதுமாதிரி பண்ணாதீங்க, இவருக்குன்னு இல்லை யாருக்குமே பண்ணாதீங்க, தீபக்கோட பர்சனல் லைஃப் பற்றி உங்களுக்கு தெரியாத போது நீங்கள் அசம்ஷன் அப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி அருணை போட்டு லெஃப்ட் ரைட்டு மேலே கீழே வித்து பார்த்துருப்பாங்க. நானும் மவுத் பீஸாக இருப்பேன் நினச்சாங்க போல இருக்கு அருன்னு சொல்லி அதையும் போட்டு உடச்சிட்டாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம நெக்ஸ்ட் சொல்கிறோம் கைஸ், பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.